வெல்கம் ஆல். இப்போலாம் நாம் அடுப்பு வாங்கும்போது நமக்கு வந்து இந்த பர்னர் வந்து பித்தளை இருக்கு இல்லையா, நம்மளோட விளக்கு பித்தளை விளக்குலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அடுப்பாக வந்து அடுப்பு செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். முன்னாடிலாம் வந்து இரும்பு பர்னர் தான் இருக்கும் இல்லையா, அந்த பர்னர். ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய துரு பிடிச்சிட்டு அது உள்ளேயே அடுப்புக்குள்ளேயே வந்து துருலாம் நிறைய போய் அதனாலே அடுப்பு வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். பட் இந்த மெட்டீரியலில் இருக்கிற அடுப்பாக நம்ம பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக நம்ம விளக்குற மாதிரி தான். புளியோ இல்லை பீதாம்பரி பவுடரோ போட்டு நம்ம நல்லா விளக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு விளக்கும் போது நல்லாவே வாங்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கருப்பாக மாறும். பட் ஆனால் அதை பற்றி நமக்கு பயப்பட தேவையில்லை. அது வந்து நமக்கு பித்தளை மெட்டீரியலில் தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் விளக்கு மாதிரியே வந்து நம்ம புளியோ இல்லை பீதாம்பரியோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி விளக்கும் போது வந்து நமக்கு இந்த மாதிரி அகெயின் வந்து சேம் கலரில் வந்து நமக்கு கிடச்சிரும். இது வந்து என்ன ப்ளஸ்னால் வந்து இது துரு பிடிக்காத மெட்டீரியல் தான், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ துரு பிடிக்காதனால நமக்கு உள்ளே வந்து அந்த துருக்கள்லாம் போய் அடுப்புக்குள்ளே அந்த வால்வில் போய் அடைச்சிக்கிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ அதனால் அடுப்பு வாங்கும்போது இந்த மெட்டீரியலில் இருக்கிற பர்னராக வந்து பார்த்து வாங்குங்க. நம்ம எப்பயுமே புளியெலாம் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த நம்ம எப்படி எந்த புளி தண்ணிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, விளக்கும் போது எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் போடும்போது நமக்கு வந்து சிங்கில் வந்து அடைப்பு வந்து வராது. ஸோ அதையும் வந்து பார்த்து செக் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.